நறுக்கி எறிஞ்சு போட வேண்டி. ஹலோ, வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஒரு வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் வந்துட்டு கம்பேக் கொடுத்துருக்கேன் நம்புறேன். இதுல வேற உனக்கு ஒரு பெருமை, கருப்பை வந்து இறங்கிட்டாண்டா. யா ஃபைனலா வந்துட்டு கருப்பு படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த வீடியோவோட எண்ட்ல வந்து என்னோட ரிவ்யூவை வந்து நான் எண்டிங்ல சொல்றேன். வீடியோ எண்டிங்ல இப்போ வந்து நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கருப்பு படத்தோட மீம்ஸ் அண்ட் ரீல்ஸ் ரியாக்ஷன் தான் வந்துட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோ பார்க்கலாம். சரி வாங்க போய் தான் பாப்போம். Karupasamy started using his powers to uphold justice and win cases. Binu from heaven. இந்த மீம் போட்டவர் வந்து கிளைமேக்ஸ் பார்க்கலன்னு நினைக்கிறேன். லாஸ்டா வந்துட்டு பினுவும் அவங்களோட அச்சனும் வந்துட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. காப்பாற்ற முடிஞ்சும் ஒரு உயிர் போயிடுச்சு அப்படின்றதுனால கூட வந்துட்டு சூர்யா வந்து திருப்பி உயிரை கொடுத்துருக்கலாம். போய் பிரியாணி போ. ஜஸ்ட் காட் திங்ஸ் ப்ரோ. திடீர்னு வந்தான். எங்க இருந்தா அவன்? அந்த ரூம்ல அவன் இல்லவே இல்ல. நீங்க யாரா பாத்தீங்களா? ஒளிஞ்சிருந்தான்னு நினைக்கிறேன். கமெண்ட்ரி வேலைக்கு கிரிக்கெட் தெரியுமாமே, அங்க பாரு அவனே ட்ரோல் பண்றான். அவன் சிலைக்கு அவனே மாலை போடுறான். உண்மையாவே வந்துட்டு இந்த சீன் வந்துட்டு தியேட்டர்ல ஆடியன்ஸ் எல்லாமே வந்துட்டு சும்மா சூப்பரா என்ஜாய் பண்ணி பாத்துட்டு இருந்தாங்க. அது அவரே கலாய்ச்சிக்கிறாரு. வேற ஒருத்தன் வந்து கலாய்க்கணும்னால கிடையாது, அவரே கலாய்ச்சிக்கிறாரு. காஃபி ஷாப் ஓனரோட ஸ்டோரியை காஃபி ஷாப் ஓனரோட வைஃப் கிட்டே சொல்லின்னு இருக்காரு. என்ன என் பூல சிரிக்கிற? இந்த வீடியோலயே எவ்வளவு ஸ்பாயிலர் இருக்கு எனக்கே தெரியாது. வீடியோ எடிட் பண்ணும்போது எனக்கே தெரியும் எவ்வளவு ஸ்பாயிலர் இருக்குன்ட்டு. ஸ்பாயிலர் இருந்ததுன்னா மேபி நான் வந்துட்டு தம்ப்நெயில்ல மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஸ்பாயிலர் அலர்ட் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு படம் பார்த்துட்டு இந்த வீடியோ பாக்குறது பெட்டர். கருப்பேன் குசும்புக்காரன். இவ அட்வொகேட்டா இல்ல அஜித் குமாரடா இந்த ஓட்டுறா. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி டைமிங் எல்லாம் வந்துட்டு படத்துல சூப்பராவே இருந்தது. வேணும்னு திணிச்ச மாதிரி எல்லாம் கிடையாது. இந்த மாதிரி வந்துட்டு இவ அட்வொகேட்டா இல்ல அஜித் குமாரா, அப்புறம் வந்து நான் வேட்டக்கருப்பு, நீ வேட்டக்கருப்புனா நான் வந்துட்டு விக்னேஷ் சிவன், இந்த மாதிரி அந்த சீனுக்கு என்ன தேவைப்படுதோ அதை மட்டும் படத்துல வச்சிருக்காங்க. இந்த வேணும்னு திணிச்ச மாதிரி எல்லாம் வந்துட்டு படத்துல கிடையாது. When Trisha said, all my importance evidence is on page number 6. நான் எங்க அப்பனோட பெரிய புத்திசாலி. 4 வார்த்தை கத்துக்கிட்டா 10ஆம் கிளாஸ் பரீட்சையிலே போனேன். அந்த 4 வார்த்தை என்னன்னா, மவனா பாஸ் பண்ணிடு இல்ல கொன்னுடுவேன். உண்மையாவே வந்துட்டு இந்த சீன் வந்துட்டு அல்டிமேட்டா இருந்தது, வேற லெவலா இருந்தது. இந்த பேஜ் நம்பர் 6ல வந்து படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். படம் பாரு. இந்த டைம் ஆச்சு சிங்கம் படத்துல வந்த மாதிரி கமர்ஷியல் சூர்யா வந்துட்டாரா? அதான் இல்ல, சிங்கம் சூர்யாவே வந்துட்டாரு. அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. கிளைமேக்ஸ்ல வந்துட்டு வேற யாராவது கேமியா கொடுப்பாங்கன்னு பார்த்தா சிங்கம் சூர்யா கேமியா கொடுக்குறாருங்க. மூஞ்சி சூத்துல ஓட்ட மாதிரி வச்சிருக்கா. என்னோட ரியாக்ஷன் தியேட்டர்லயே சீரியஸா சொல்றேன். இந்த படத்துல ஒவ்வொரு சீன்லயும் வந்துட்டு நட்டி வருவார் பாத்தீங்களா? அவர் வரும்போதெல்லாம் எனக்கு வந்துட்டு என் மைண்ட் ஃபுல்லா வந்துட்டு இருந்தது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, தம்பி தப்பு. அதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னால சிரிப்பே அடக்க முடியல. அவர் வரும்போதெல்லாம் எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வருது. நான் மட்டும் தனியா உட்காந்து சிரிச்சுட்டு இருக்கிறேன், பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து ஒரு மாதிரி பாக்குறேன். அப்பா வரல 20 வருஷம் வெயிட் பண்ண, அப்பா வரல. எங்க அம்மா 25 வருஷம் வெயிட் பண்ணாங்க சித்தி, அப்பா வரல. ஏதோ ஒரு ராத்திரி லேட் ஆச்சு ரொம்ப தான் பயப்படுறீங்க. ஒண்ணு செத்துற மாட்டாரு, போங்க வீட்டுக்கு போங்க. இந்த வரேன். ஒரே ஒரு நாள் தான் வந்துட்டு கருப்பு வந்து டிலே ஆச்சு. அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி அழுதுட்டெல்லாம் வீடியோ போட்டு இருந்தாரு. ஆனா இங்க ஒருத்தர் பல வருஷமா வந்து படத்தை ரிலீஸ் பண்ண முடியாம வந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரெல்லாம் அழுக ஆரம்பிச்சாருன்னா எவ்வளவு நாள் எவ்வளவு மாசம் வருஷங்களுக்கு உட்கார்ந்து அழுகணும் அவரெல்லாம். ஐ திங்க் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. அப்ப நான் வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறேன் கேரளாவில.
அப்பதான் வந்துட்டு இந்த துருவ நட்சத்திரம் படத்தோட ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ், அந்த ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டே விடுறாங்க. விக்ரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏரோப்ளேன்ல இருந்து இறங்கி கார்ல இறங்கி போவார்ல, அதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு கிளிம்ஸ் மாதிரி. வந்து பாத்தீங்கன்னா 3rd இயர் போக போறேன். எவ்வளவு வருஷம் நானும் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த படம் மட்டும் வந்துருச்சுன்னா ஒரு கும்பிடு போட்டு பார்க்க போயிருவேன் நல்லா. கருப்பா வந்திருக்காங்க. ஏங்க உங்க ஃபீல்ட்லயே வரானாங்க, என்னோட ஃபீல்ட்ல இப்ப அடிக்கடி வந்துட்டு இருக்கிறாங்க இந்த பையன். வந்துட்டு ஏதாவது ஒரு போஸ்ட் குத்து நிப்பாரு, இந்த வீடியோ எடுக்கிற கேமராமேன் வந்துட்டு பில்டப் பண்ணுவாரு. ஓ ஒக்கா ஒக்கா இது வந்துடுறாங்க ஆளை பாருங்க அப்படின்னு. கருப்பா கருப்பாங்க, இங்க பாருங்க வெறி கொண்டு இருக்காங்க. ஐயோ என்னமா ஆச்சுங்க இவனுக்கு இன்னைக்கு? கருப்பா கருப்பா மாதிரியே பண்றாங்க இவன். போச்சுரா ஐயோ பயமா இருக்குங்க இவன் பண்றதை பார்த்தா. ரென கொடூரமா பண்றாங்க. போச்சுரா ஐயோ வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. மூஞ்ச கருப்பா ரொம்ப பயமா இருக்குங்க. வேணாடா பயமா இருக்கா. கருப்பா என்ன விட்டுறா. கருப்பா விட்டுறா. கம்கா மூஞ்ச பக்கறப்ப கருப்பு மாதிரி இருக்கு. கருப்பா மூஞ்சி உண்மையை சொல்லணும்னா ப்ரோ நீட்ஸ் ஆரா இல்ல, ஆரா நீட்ஸ் ப்ரோ. கங்குவா 2ல கருப்பு சீக்வன்ஸ் வைக்கலான்னு சொல்றாண்டி உன் பிள்ளை. உண்மையாவே வந்துட்டு கங்குவா நல்ல படம் அப்படின்னு சொன்னா வந்துட்டு கலாய்ப்பானு, அது தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா வந்துட்டு உண்மையை சொன்ன ஒரு நல்ல படம். அது வந்துட்டு தூக்கி பேசப்பட வேண்டிய ஒரு படம். எனக்காகட்டும் என் ஃப்ரெண்ட்ஸ் என் சர்க்கிள் இருக்கிறவங்களுக்கு கூட அந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தா சொன்னாங்க. அதே மாதிரி எனக்கும் பர்சனலா வந்துட்டு எனக்கும் கங்குவா வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு நல்ல படம். எஸ்ஆர் பிரபு ஆர்ஜேபி நம்ம வேணா போய் விஜய் நாட்ட கருப்பு ரிலீஸ் ஹெல்ப் கேட்போமா? விஜய்னா வித் ஜனநாயகன். உங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனைனா இந்த எம்எல்ஏ கிட்ட வர்றீங்க. இந்த எம்எல்ஏக்கே ஒரு பிரச்சனைனா இப்போ வரைக்கும் வந்துட்டு ரிலீஸ் அப்டேட் எனக்கு தெரியல. நான் வந்துட்டு பெரிய ஸ்கிரீன்ல அண்ணன் படத்தை பார்க்கணும்னு இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ வரைக்கும் வந்துட்டு ஜனநாயகன் வரல. லீக் ஆயிட்டு என் கூட இருக்கிறவெல்லாம் பார்த்துட்டான். நான் வந்துட்டு தியேட்டர்ல தான் பார்ப்பேன் அப்படின்னு வந்துட்டு நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். படம் எப்ப ரிலீஸ் ஆனாலும் வந்து ஜனநாயகன் வந்து பிளாக் பஸ்டர். இப்ப நம்ம கருப்பு விஷயத்துக்கு வருவோம். ரியாக்ஷன் போகுதுன்னு நினைக்கிறேன். இப்ப நான் சொன்ன மாதிரி வந்துட்டு என்னோட ஒப்பீனியன், என்னோட பர்சனல் ரிவ்யூ வந்து நான் வீடியோ எண்டிங்ல சொல்றேன் அப்படி சொல்லியிருந்தேன்ல. இப்ப வந்து ரிவ்யூ வந்து பார்க்கலாம். இவங்கள பாதி பேர் லாயரே கிடையாது. பேபி கண்ணனோட கட்ட பஞ்சாயத்து டீம். எனக்கு படம் வந்துட்டு ஃபுல்லா சாட்டிஸ்ஃபைட் ஆச்சு. இது வந்துட்டு ஒரு ஃபிக்ஷனல் மூவின்றனால வந்து கண்டிப்பா வந்து லாஜிக் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனா இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா லாஜிக் எதிர்பார்த்து லாஜிக்கே இல்லை அப்படின்ட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் சப்ப மேட்ரு சார். ஒரு நல்ல லாயரை பார்த்தா உடனே முடிச்சிடலாம். அப்புறம் சார் வரலைங்க ஐயா. இது ஒரு ஃபிக்ஷனல் படம். இதுல போயிட்டு லாஜிக் நம்ம தேடுறது நம்ம வந்துட்டு ஒரு இதுல வந்து நம்ம லாஜிக்கே பார்க்க கூடாது. மியூசிக் சைடு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இசாய் வந்து கொளுத்தி போட்டுட்டாரு. அந்த வெரப்பா சாங் பிளேஸ் ஆன இடம் இருக்கு பாத்தீங்களா, வந்துட்டு ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட். நான் சீட்ல உட்காரலாம். நான் வந்துட்டு ஸ்கிரீன் மாதிரி போயிட்டு அந்த காடு மூட் சாங்க்கு இதெல்லாம் வந்துட்டு சரியான செலிப்ரேஷனா இருந்தது. தியேட்டர்ல வந்துட்டு எல்லாரும் கூடயும் வந்துட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு சூர்யா அண்ணா படம் வந்துட்டு இப்போ கம்பேக் வந்திருக்கு. ரொம்ப 13 வருஷம் தொடர்ந்து 13 வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு கம்பேக் வந்துட்டு அண்ணா கொடுத்திருக்காரு. வந்துட்டேன்டா, இனிமே செம்ம அடி அடிக்க போறேன். அங்கங்க சின்ன சின்ன குறை இருந்தாலும் படத்துல லேக் இருக்கு. லேக் எல்லாம் இல்லைன்னு சொல்லல. ஆனா வந்துட்டு அந்த லேக் எல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியாது. ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு அது பெருசா தெரியாது. வேற பாய் என்ன பண்ண போற நீ இனிமே? கிரிக்கெட்ல கமெண்ட்ரி சொல்ற வேலைக்கு போறியா? அதுக்கு ஏதோ கிரிக்கெட் தெரியுமா? ஒரு 2 hours வந்து உங்களுக்கு போனது தெரியாது. நீங்க கொடுக்கிற அந்த 200 rupees வந்து அந்த டைட்டில் கார்ட்லயே முடிஞ்சு படத்தோட ஆரம்பத்திலேயே வந்துட்டு ஒரு சூடு பிடிக்கும் பாருங்க. எக்ஸ்ட்ராடினரி வந்து ஒரு ஒர்க் இந்த படத்துல. விஷுவல்ஸ் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், ஆர்ஜேபி டைரக்ஷன் வந்துட்டு பக்கா சூப்பர் மூவி. கருப்பு 2 வந்தா கூட நான் வந்துட்டு வெயிட் பண்றேன். ஒரு லீடிங் கொடுத்திருந்தாங்க. எல்லாம் நம்ம அன்பான ஃபேன்ஸ்க்காக. சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.